இப்ப புதுசா கல்யாணான மாப்பிள்ள மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ்ல ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. ஐபிஎலோட மினி ஆக்ஷன் டிசம்பர் 16ஆம் தேதி நடந்த நிலையில சிஎஸ்கே ஒரு கோல்டன் ரூல ஃபாலோ பண்ணிருக்காங்க. எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சில படங்கள் சரியா ஒர்க் ஆகாம போன உடனே அவர் வயசுக்கு ஏத்த கெட்டப்ப போட்டு காலத்துக்கு ஏத்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சாரோ அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் தான் சிஎஸ்கே பண்ணிருக்காங்க. ஏன்னா சிஎஸ்கேவோட பேஸ்மெண்டே ராயுடு, உத்தப்பா, ரஹானே மாதிரியான பிளேயர்ஸ் தான். சோ அவங்க போன உடனே ஓரளவுக்கு அதே மாதிரி பிளேயர்ஸ் ஆனா தீபக் கூட, ராகுல் திரிபாதி மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் போன சீசன்ல வாங்கியிருந்தாங்க. ஆனா சிஎஸ்கேவோட இந்த பார்ட் 2 இந்தியன் பார்ட் 2 ஓட மோசமாயிடுச்சு. இதனால இந்த ஐபிஎல் மினி ஆக்ஷன் வரதுக்கு முன்னாடியே சிஎஸ்கே அவங்களோட ஸ்கிரிப்ட மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மணி ஈஸ்ட் ப்ரொஃபசர் எப்படி அவருக்கு தேவையான ஆட்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்தாரோ அதே மாதிரி சிஎஸ்கே தரமான பிளேயர்ஸ் எல்லாம் வளர்ச்சி போட்டிருக்காங்க. எப்படி தமிழ் சினிமால சின்ன தளபதி இருக்காரோ அதே மாதிரி சிஎஸ்கேல ஒரு குட்டி தளபதியா அகில் ஹுசைன் வளர்த்திருக்காரு. இவரை ஜடேஜாவோட ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்னு சொல்லலாம். இவர் கூடவே யங் இந்தியன் ஆல்ரவுண்டரான பிரசாந்த் வீர உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரான ராகுல் சஹாரியும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. கூடவே ஃபியூச்சரை கருத்துல கொண்டு விக்கெட் கீப்பர் பேட்டரான கார்த்திக் சர்மாவையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதான் ஆல்ரெடி சிஎஸ்கேல விக்கெட் கீப்பரா தோனி இருக்காருன்னு பார்த்தா சஞ்சு சாம்சனை வாங்கினாங்க. இப்ப கார்த்திக் சர்மாவையும் வாங்கியிருக்காங்க. ஒருவேளை சிஎஸ்கே டீம்ல விக்கெட் கீப்பர் போற க்ளோஸ் அதிகமா இருக்கும். காமெடி மொக்கையா இருக்கு, மேல சொல்லு. சரி, அடுத்ததா லாஸ்ட் சீசன்ல சிஎஸ்கேக்கு இருந்த பெரிய பிரச்சனையே என்ன? மிடில் ஆர்டர் பேட்டிங் தான். சோ அதை சால்வ் பண்ற வகையில டொமஸ்டிக் கிரிக்கெட்டோட ரன் மிஷினான சர்ஃப்ராஸ் கான சூப்பரா தட்டி தூக்கிருக்காங்க. கூடவே ஆஸ்திரேலியாவோட மேத்யூ ஷாட்டும் உள்ள வந்தது கூடுதல் சிறப்பு. இவர் விஷயத்துல சிஎஸ்கே பண்ணது சாதாரணமான குக்கிங் இல்ல, மாஸ்டர் செஃப் ஆஸ்திரேலியா லெவல் குக்கிங். கூடவே போலரான பத்திரனாவை விட்டு கொடுத்ததுனால மேட் ஹென்ரிக்கும் ஜாக் ஃபோக்ஸுக்கும் போயிருக்காங்க. ஆல்ரெடி நேத்தன் எலிஸும் ஜெமி ஓவர்டனும் டீம்ல இருக்கிறதுனால சிஎஸ்கேவோட போலிங் யூனிட்டும் கலீல் அகமட் கூட சேர்ந்து தரமா இருக்கு. ஆனா இவ்வளவு எல்லா நல்ல விஷயங்கள்லாம் இருந்தும் சிஎஸ்கே டீம்ல ஒரே ஒரு பெரிய ஃபிளா இருக்கு. அது என்னன்னா சிஎஸ்கே டீம்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் இல்லவே இல்ல. சிஎஸ்கேக்கு புவனேஸ்வர் குமார், முகமது ஷமி மாதிரியான இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி போலிங் போடக்கூடிய ஒரு பிளேயர் இல்ல. பட் இல்லாததை நினைச்சு வருத்தப்படுறதை விட இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறது எவ்வளவு மேல்னு தலைவர் சொல்லிருக்காரு. சோ மக்களை இந்த டீமை வச்சு சிஎஸ்கேவால ஐபிஎல் கப்ப ஜெயிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.